பலூன் 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 பலூன். பலூன்காரர். அப்படின்னா டாக்டர் சுமனுக்கு இந்த மருந்த நைட்டு மட்டும்தான் கொடுக்கணும் இல்லையா? அப்புறம் இந்த பசந்த், நான் வீட்டுக்கு போகணும். வா போலாம். சுமன், 2 நிமிஷம். நான் டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கேன்ல. நல்ல பசங்க அடம் பிடிக்க மாட்டாங்க. 1 நிமிஷம். அப்புறம் அப்படியா, இதை வெளியே வாங்கணுமா? இங்க பாரு, நான் உனக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. மாட்டி விடுட்டா? உனக்கு இது பத்தவே இல்லையே. சுமன், தானி அழறா, என்னன்னு பாரு. அம்மா கூப்பிடுறாங்க. இந்த பொண்ணு இருக்காளே. சுமன். அம்மா, இது வர. அம்மாடி தானியா, அழக்கூடாது செல்லும். அழாத அழாத சொன்ன கேளு. அம்மாவுக்கு நேரமாகுதுல்ல, அழாத கண்ணா, அமைதியாரு. என்னம்மா ஆச்சு உனக்கு? சுமன், என்னம்மா இது? தானி ரொம்ப நேரமா அழறா, கேக்கலையா? இல்ல, என் பொம்மைக்கு கூட கேக்கல. அம்மா கிட்ட சொல்லு. அட, உன் பொம்மைய கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் இவளை பாத்துக்க. இந்த தானி எப்படி? ஓ ஓ அழக்கூடாது செல்லும், அழக்கூடாது. பாத்துக்க, பாத்து பத்திரம். இந்த தானி எப்படி? அம்மா, இவ அழறா. இப்படி தாளாட்டிட்டே இரு, அவ அமைதியாயிடுவா. அம்மாவுக்கு நேரம் ஆயிடுச்சு, இத வந்துடுறேன்னு நீ பாத்துக்க. அமைதியாயிடுவா, அமைதியாயிடுவா. இருக்கம்மா, கொஞ்ச நேரத்துல அவ அமைதியாயிடுவா. அவ அப்படிதான். அழாத தானி, அமைதியாயிரு. இங்க பாரு, அந்த பொம்மை கூட சொல்லுது அமைதியாயிடு. இந்த துணி எல்லாத்தையும் துவைச்சிரு. அப்புறம் இங்க பாரு, நாளைக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, அதனால வீட்டை நல்லா சுத்தம் பண்ணிடு. சரியா? வேலையை செஞ்சு முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடும். 2 பிள்ளைங்களும் வீட்டுல தனியா இருக்காங்க. நான் என்ன பண்றது? இது ஏன் வேலை இல்ல, உன் வேலை. வேலை செய்யறதா இருந்தா செய்யி, இல்லைன்னா உன் கணக்கு என்னவோ அதை முடிச்சுட்டு இங்க இருந்து கிளம்பு. தூங்கு ராணி, தூங்கு தானி. தூங்கு ராணி, தூங்கு பொம்மையே. நான் உனக்கு சாக்லேட் வாங்கி தரட்டுமா? சுமன், தானி எங்க? எதுக்கு என் மேல கோவப்படுற? தானி, தானி, தானி. சுமன், சுமன், தானிய காணோம். அம்மா, தானி எங்க போனா? தானி எங்க போனா? இப்ப இங்க தானே இருந்தா. தானி, சொல்லு நைனா. என்ன? ஐயா, நீங்க தானிய பாத்தீங்களா? என்னுடைய பொண்ணு. இல்ல, நான் பார்க்கல.
சார், நான் வேலையில இருந்தேன். நைனா கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. என்னுடைய சின்ன குழந்தை, 7 மாசம் குழந்தை சார், எங்கேயுமே கிடைக்கல சார். எங்க போனானே தெரியல. நான் காலையில வீட்டுல விட்டுட்டு போனேன் சார். என்னுடைய பெரிய பொண்ணு சுமன், அவதான் தானி கூட இருப்பா. அவளுக்கு மூளை வளர்ச்சி குறைவு, ஒரு சின்ன குழந்தைய போல. அம்மாடி சுமன், தானிய தூங்க வச்சுட்டேன். அவ எழுந்துட்டான்னா பால் கொடு. நான் என்ன சொல்றேன்னு உனக்கு கேக்குதுல்ல? தானிய தூங்க வச்சுட்டேன். அவ எழுந்தா பாத்துக்க, அவளுக்கு பால் கொடு. நான் அவகிட்டையும் கேட்டுட்டேன், அவளுக்கு எதுவும் தெரியலங்கிறா. நீங்க இவங்களுக்கு ஃபோன் பண்ணப்போ அப்போ டைம் எவ்வளோ? சார், மதியம் 2:15 மணி இருக்கும் சார். அப்புறம் கஸ்தூரியும் 1/2 மணி நேரத்துல வந்துட்டா சார். தானியை நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் கிடைக்கல சார். கையெழுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தானியாவை எப்படியாவது தேடி கொடுங்க சார். எங்களுக்கு குழந்தை இல்லாதனால சுமனையும் தானியாவையும் நாங்க எங்க சொந்த குழந்தைங்க மாதிரி பாத்துக்கிறோம் சார். தயவு செஞ்சு என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார். என் குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுங்க சார். இங்க பாருங்க, உங்க பொண்ணை தேடுறதுக்கு நாங்க ஃபுல்லா ட்ரை பண்றோம். உங்க பொண்ணுடைய போட்டோ ஏதாவது இருக்கா? இருக்கு சார். இத பாருங்க சார். சூரஜ், தானி வீட்டுக்கு உடனே கிளம்பணும், குவிக். வாங்க சார். என்னுடைய குழந்தை இந்த தொட்டில தான் சார் விட்டுட்டு போனேன். யார் தூக்கிட்டு போனாங்க தெரியல சார். தயவு செஞ்சு கண்டுபிடிச்சு கொடுங்க சார். குழந்தை சார், 6 மாசம் பிஞ்சு குழந்தை சார். சார், வீட்டுக்கு பின்னாடி ஒரு கதவு இருக்கு. நான் அந்த டோர் வழியா வெளியே போய் பார்த்து எல்லாத்தையும் செக் பண்ணேன் சார். அங்க செருப்பு அடையாளம் அப்புறம் டயர் அடையாளம் கூட இல்லை சார். சூரஜ், ஒரு வேலை பண்ணு, தானி போட்டோவை காட்டி ஊரெல்லாம் என்கொயரி பண்ணு. பாப்பாவை கூட்டிட்டு போகும்போது யாராவது பார்த்துருக்கலாம். சரிங்க சார். இங்க பாருமா, உன் பேர் என்ன? தானி. தானி தானி திரும்பி வந்துருவார்ல. தானியை கூட்டிட்டு வாங்க. எனக்கு தானி வேணும். என் பொம்மைக்கும் தானி வேணும். சரி சரி சரிம்மா, சரி. இங்க பாரு, தானியை நாங்க கூட்டிட்டு வரோம். தானி வந்துரும். ஆனா ஒரு விஷயம் சொல்லு, உங்க அம்மா வேலைக்கு போனாங்க, அம்மா இல்ல? அதுக்கப்புறம் என்ன நடந்தது? யாராவது வந்தாங்களா? யாரையாவது பாத்தியா? இல்லைன்னா ஏதாவது கேட்டுத? இங்க பாருமா, கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருமா. இங்க பாரு, தானி ஊஞ்சல்ல தூங்கிட்டு இருந்தா. அங்கதானே தூங்கிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் என்ன நடந்தது? அதுக்கப்புறம் தானி இல்ல. தானி வேணும். தானி எங்க போனா? எனக்கு தானி வேணும். அம்மா, எனக்கு தானி வேணும். தானி எனக்கு வேணும். தானி கூட்டிட்டு வாங்க. அம்மா, எனக்கு தானி வேணும். பொம்மைக்கும் தானி வேணும். எனக்கு தானி வேணும். தானி வேணும் எனக்கு. உங்க ஹஸ்பண்ட்? அது வந்து சார், 6 மாசத்துக்கு முன்னாடி இறந்துட்டாரு ஒரு ஆக்சிடென்ட்ல. நீங்க என்ன வேலை செய்றீங்க? ஒரு வீட்டை தொடச்சி முழுகிற வேலை பார்க்குறேன் சார். உங்களுக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நாம ஐஸ்கிரீம் சாப்பிடலான்னா? சுமன், ரொம்ப நல்லது தானே இல்ல? எப்படி இருக்க? சுமன், உள்ள போ. என்னென்ன விஷயம்? நீ தனியா இருக்க, இதெல்லாத்தையும் எப்படி சமாளிப்ப? சுமனுக்கு வாழ்க்கை முழுக்க உன்னோட உதவி தேவைப்படுது. அவளோட சேர்த்து தானியை எப்படி வளர்ப்ப? நான் என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசியிருக்கேன். தானியோட ஃபோட்டோவை காட்டியிருக்கேன். அவனுக்கு குழந்தையே இல்லை. அவன் தானியை தத்தெடுத்துக்கிறதுக்கு தயாராக இருக்கான். நல்ல பணமும் கொடுப்பான். குழந்தைய நல்ல பத்திரமா பார்த்துக்குவான். அப்புறம் நீயும் சுமனும் நல்ல வாழ்க்கையை வாழலாம். உனக்கு வெக்கமா இல்ல? என் குழந்தைய விக்கிறத பத்தி நீ பேசிக்கிட்டு இருக்க. நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க சொல்றது எதையும் நான் கேட்க தயாரா இல்ல. நான் சொல்றத கொஞ்சம் நீங்க பொறுமையா கேளு. கிளம்புங்க. ஜிம்மர், என் புருஷனோட அண்ணன் இங்கதான் பக்கத்துல இருக்காரு. அவனை கூட்டிட்டு வா. ஓகே சார்.
பொம்மை, இன்னைக்கு நான் உனக்கு நல்லா ஷாம்பு போட்டு விடுறேன். தானியா இப்ப என் வீட்டுக்கு வர போற. சுமன், நான் தானியாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், சரியா? வேண்டாம், தானி என் கூட தான் இருப்பா. சுமன், நான் திருப்பி கூட்டிட்டு வந்துடுறேன். இல்ல, தானி என் கூடயோ என் பொம்மை கூடயும் தான் இருப்பா. கொடுங்க, நீங்க போங்க போங்க. சிட்டியில் இருக்கிற எல்லா செக் போஸ்ட்டுக்கும் தானியோட ஃபோட்டோவை அனுப்பியிருக்கோம் சார். டீட்டெயில்ஸ் வந்துடும் சார். தானி காணாம போய் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. டைம் ஆகிட்டே இருந்தா அந்த பாப்பா கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த ரோட்ல ஏதாவது சிசிடிவி இருந்தா காலையில 10 இருந்து மத்தியானம் 2:30க்குள்ள சந்தேகப்படுற மாதிரி யாராவது வந்தாங்களா பாருங்க. எஸ் சார். சார், விமலோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. அவனோட பொண்டாட்டி அவன் கடந்த 5 நாளா வீட்டுக்கு வரலன்னு சொல்றா. அவன் நம்பரை சர்வேலன்ஸ்ல போடுங்க. ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சா தூக்கிட்டு வாங்க. ஓகே சார். தானி 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 எங்கம்மா? என்ன கண்ணாச்சு? தானி எங்க போனா? அவ தொட்டில தூங்கிட்டு இருக்கா. காலையில அவ கூட விளையாடு. ராத்திரி நேரம் ஆயிடுச்சு, தூங்குமா. இன்னைக்கு நான் உன்னை ஹீரோயின் ஆக்க போறேன். இப்படி அடடட, இப்படி கிடையாது. இங்க பாரு, இந்த மூளை இப்படி, அப்புறம் இது இப்படி, அதுக்கப்புறம் இத உள்ள போடணும். இங்க போடு. அம்மா, இது முடிஞ்சிருச்சு. நான் இத பண்ணிட்டேன். ஆமாண்டா செல்லம். சார், பக்கத்தில் இருக்கிற காட்டுப்பகுதியில் ஒரு குழந்தையோட பணம் கிடைச்சிருக்கு. மிருகம் சாப்பிட்ருக்கோன்னு நினைக்கிறேன் சார். அடையாளம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். கஸ்தூரிக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு வர சொல்லுங்க. சரிங்க சார். ஏதாவது கிடைக்குதா தேடி பாருங்க. இது என்னுடைய தானிய நிச்சயம் இருக்காது. அம்மாடி கார்கி, நான் இன்னைக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா மம்மி, நம்ம மூவி பார்க்க போறோம்னு சொன்னீங்கல்ல? சாரி கண்ணா, வினீத் கிட்ட இந்த வீக்கெண்ட் டைம் தான் இருக்கு. அப்புறம் அவன் ரெசார்ட்டும் புக் பண்ணிட்டான். ஒன் செகண்ட் அம்மா. ராஜீவ் தானே? இந்த வினீத் யாரு? ராஜீவை மறந்துடு, அவன் இனி என் லைஃப்ல இல்ல. வினீத்தை பத்தி நான் உன்கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, லாஸ்ட் மந்த் ஆஃபீஸ் செமினார்ல பார்த்தேன்னு சொல்லி. கண்ணா, இப்போ என்கிட்ட டைம் இல்லை, இப்போ பேச முடியாது, அப்புறம் பேசிக்கலாம். பாய் பாய். பாய் நமித், பாய். நமித், நீ வீட்லயே ஸ்மோக் பண்றியா? வீடா? எந்த வீடு இது? இந்த 4 செவுரா? இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தனி லைஃபை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இங்க பார், அந்த மாதிரிலாம் இல்லை. நான் சொல்றது கேளு. நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. சரி, எல்லாத்தையும் விடு. நாம முன்னாடி மாதிரி ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம், சரியா? எங்க எனக்கு ஆக்காட்டு. பசிக்கல. இப்படிதான் நீ என்கிட்ட பேசுவியா? நாம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தானே? சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் ஏதாவது கிடைச்சாலா, இல்லை சும்மா சிங்கிளா இருக்கியா? அப்புறம் நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டா உனக்கு எப்படி கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைப்பா, இல்லையா? அது ஒன்றும் இல்லை. நீ எனக்கு
என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் தான் இல்லையே. எல்லாரும் பிஸியா இருக்கீங்க. நீ அந்த ராகுல் கூடயே பேசு போ. நமித் நமித் நமித், நான் பேசுறத கொஞ்சம் கேளு. சார், டிஎன்ஏ ரிப்போர்ட் வந்துருச்சு. டிஎன்ஏ மேட்ச் ஆகலை. அப்போ அந்த பாப்பா தானி இல்லை. அப்போ அந்த பாப்பா யாரு? விக்டிம் யாருன்றதை கண்டுபிடிங்க. ஓகே சார். இல்லை சார், குழந்தை தானி தான். ஏன்னா அவங்களோட அம்மா கஸ்தூரி, அவங்க டிஎன்ஏ 25% மேட்ச் ஆகுது. அவங்க ரிலேட்டிவ் தான், ஆனால் அம்மா இல்லை. வாட்? அப்போ தானியோட அம்மா யாரு? சுமன். சுமன் தான் தானியோட அம்மா. வாட்? சுமனா? இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்போ அப்பா? கஸ்தூரிக்கா, நைனாக்கு உடம்பு சரியில்லை. எனக்கு ஒரு வேலை இருக்கு, பேகண்டுக்கு போகணும். 2-3 மணி நேரம் தான். நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுவேன். அப்போ வரைக்கும் நீங்க அவளை பாத்துக்கிறீங்களா? கண்டிப்பா பசந்த், நீ கவலையே படாத. நீ கவலைப்படாம வேலைக்கு போ. நான் இப்பவே நைனாவை பார்க்க போறேன். சரிங்கக்கா. சுமன், அம்மாடி சுமன். அம்மா, நான் நைனாவோட வீட்டுக்கு போறேன். 2-3 மணி நேரத்துல வந்துருவேன். நீ கதவை மூடி உள்ள தாப்பால் போட்டுக்க. இந்த பொண்ணு இருக்காளே, ஒழுங்கா கதவை கூட மூட மாட்டா. சுமன், சுமன், அம்மாடி சுமன். அட, இவ எங்க போனா? சுமன், சுமன், அம்மாடி சுமன், சுமன், சுமன். சுமன், அவ முழுகாம இருக்கிறாங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் நான் அவளை கூட்டிக்கிட்டு வேற இடத்துக்கு போயிட்டேன். ஏற்கனவே அவ மூளை பாதிக்கப்பட்ட பொண்ணு. அவளுக்கு எந்த ஒரு சங்கடங்களும் வரக்கூடாதுன்னு நான் நினைச்சேன். இன்னைக்கு நாம நிறைய விளையாட்டு விளையாடலாம். நாம நிறைய விளையாட்டு விளையாடலாம். சுமன், என்னம்மா பண்ற நீ? இந்த மாதிரி சமயத்துல குதிக்க கூடாது கண்ணா. ஏம்மா? அது வந்து உன்னோட இந்த பொம்மை இருக்கு இல்லையா, இதே மாதிரி ஒரு பொம்மை உன்னோட வயிற்றுலயும் இருக்கு. நீ குதிச்சா அதுக்கு வலிக்கும் இல்ல? ஆமா. அப்போ அப்போ எனக்கு 2 பொம்மை இருக்குமா? ஆ, குழந்தை எவ்வளவு அழகா இருக்கா. சுமன், உன்னோட தங்கச்சி ஒன்னு மாதிரி ரொம்ப அழகா இருக்கா. சுமனுக்கு இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கா? கம்ப்ளைண்ட் ஏன் பண்ணல நீங்க? நான் சொல்றதை யார் சார் நம்புவாங்க? என் பொண்ணு சுமனாலையும் ஒழுங்கா எதுவும் சொல்ல முடியல. என்னாலையும் அவகிட்ட எதையும் கேட்க முடியல. என்னால என் பொண்ணோட நிலைமைய பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல சார். பரிதாபமா இருந்தா சார். உங்க வீட்டில் இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கும் ரொம்ப கொடூரமான தப்பு நடந்திருக்கு. உங்களுக்கு சமுதாயத்துல பயம் இருக்குல்ல, தயவு செஞ்சு அதை எடுத்து தூக்கி போடுங்க. பாருங்க, சுமனை யார் ரேப் பண்ணாங்களோ அவங்க தான் தானியாவை தூக்கிட்டு போயிருப்பாங்க. உங்க பொண்ணுங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கும் தப்பு செஞ்சவங்களை பிடிக்கிறதுக்கும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நாங்க சுமன் கிட்ட பேசணும். இது உனக்கு தான். அப்புறம் என்னுடைய பொம்மைக்கு? பொம்மைக்கும் கொண்டு வந்திருக்கேன். இது உன்னுடைய பொம்மைக்கு. சரி, இங்க பாருமா சுமன், அன்னைக்கு நைட்டு ஒரு விஷயம் நடந்ததில்ல. உங்க அம்மா நைனா வீட்டுக்கு போனாங்க. நீ அன்னைக்கு வீட்டு பின்புறம் இருந்த, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு உன்னை யாரோ அடிச்சாங்கல்ல? உன்னை அடிச்சவங்க யாருன்னு ஞாபகம் இருக்கா? என்ன அடிப்பா? அவன் என்ன அடிப்பா? அவன் ரொம்ப மோசம். அவன் ரொம்ப மோசம். அவன் ரொம்ப மோசம். அவன் ரொம்ப மோசம். அவன் ரொம்ப மோசமா. அம்மா சுமன், அத்தனை பேரா? அம்மா எல்லாரும்னா யாரு? அவன் உன்கிட்ட வர மாட்டான். பயப்படாத. அம்மா கஸ்தூரி, உங்க நிலைமை எப்படி இருக்கும்னு எனக்கு புரியுது. ஒருத்தர் இல்லை, இந்த வேலையை நிறைய பேர் பண்ணியிருக்காங்க.
நீங்க சுமனை கேட்டே தீரணும். சுமன் கண்ணா வந்து அவங்க 2 பேரா? இல்ல 3 பேரா கண்ணா? மூல வளர்ச்சி இல்லாத பொண்ணுன்னு கூட பார்க்காம பண்ணிருக்கானுங்க. அவளுக்கு என்ன நடந்ததுன்னு கூட அவளுக்கு தெரியல. சார், இந்த கேஸில் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா இது நடந்து 2 வருஷம் ஆச்சு. யாரும் அவங்கள பார்க்கல. இப்போ வரைக்கும் ஆதாரமும் கிடைக்கல சார். சார், ஒருவேளை அந்த 3 பேரும் அந்த கிராமத்து ஆளுங்களா இருக்கலாம். கஸ்தூரியை பற்றியும் சுமனை பற்றியும் அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. இருந்திருக்கலாம். அப்போ சுமனோட ரேப்பும் தானியாவோட கொலையும் ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டதா இருக்க முடியுமா? இருக்கலாம். ஊர்ல ஃபுல்லா கேளுங்க. ஆனா இது ஒரு பொண்ணோட வாழ்க்கை. ஜாகிரதையா பேசுங்க. அந்த விமலை சீக்கிரமா பிடிங்க. ஓகே? ஓகே சார். நீ என்ன சொல்ல விரும்புற ராகுல்? இங்கே பாரு, இதுக்கப்புறம் என்னால் இதை பண்ணவே முடியாது. என்னால் இனிமேல் உங்ககிட்ட போய் சொல்ல முடியாது. எனக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு. நீ 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 என்ன பேசுற ராகுல்? ஆக்சுவலாக நமக்கு நடுவில் முன்ன மாதிரி இப்போ க்ளோஸ்னஸ் இல்லைல்ல. அப்புறம் நீயும் உன்னோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸில் ரொம்ப இன்வால்வ் ஆகிறல்ல. உனக்கு தெரியுமா ராகுல், ஒன்னால நான் என்னுடைய மொத்த ஃபேமிலியையும் இக்னோர் பண்ணேன். ஆனால் நீ என்ன இந்த மாதிரி பிரேக்கப் பண்ணுற, அதுவும் ஃபோனில். என்கிட்ட பேசுறதுக்கு உனக்கு டைம் தான் இல்லையே. எல்லாரும் பிஸியா இருக்கீங்க. நீ அந்த ராகுல் கூடயே பேசு போ. நமித், நமித், இந்தா மீதியே இந்த ஊரை விட்டு போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்றேன். நீ எனக்கு கால் பண்ணாத, அங்கே டைரெக்டாக பார்த்துக்கலாம். என்னங்க திடீர்னு இப்படி? உன் பேக்கை பேக் பண்ணு. நாளைக்கு காலையில் நம்ம கிளம்பணும், புரியுதா? சீக்கிரம் பேக் பண்ணு. டேய் நில்லு. நில்லு. சார் சார் போடா போ. உண்மைய சொல்லுடா நாயே. சார், நான் எதுவும் பண்ணல. நான் என் வேலை விஷயமா வெளியே போயிருந்தேன். வேலையா? கை குழந்தைங்களை விற்கிறதா? நீங்க என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? உன் கால் ரெக்கார்ட்ஸ் செக் பண்ணும்போது முசிஃபர் நம்பர் எங்களுக்கு கிடைச்சது. அவனுக்கு தானே விற்கிற, அவங்க கூட தானே உன் வேலை. முசிஃபரை பிடிச்சாச்சு. அவனுக்கு நீ கை குழந்தைங்களை விற்கிறன்னு சொல்லிட்டான். தானி காணாம போனப்போ நீ ஒரு குழந்தைய வித்திருக்க. சார், அந்த குழந்தையோட அப்பா தான் அந்த குழந்தைய என்கிட்ட வித்தான். அதுக்காக என்கிட்ட இருந்து பணமும் வாங்கினான் சார். சார், தானியோட மர்டருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. தானியை விற்கணும்னு நினைச்சல, கஸ்தூரி அதுக்கு ஒத்துக்கல. அதனால தான் தானியை தூக்கிட்டு போயிட்ட. அதுக்கப்புறம் நீ அந்த குழந்தைய கொன்னுட்ட. சார், நான் தானியை கொலை பண்ணலை. அப்புறம் அந்த குழந்தைய விற்கணுன்றது கூட நான் கஸ்தூரிக்கு உதவி பண்ணணும்னு தான் கேட்டேன். சரி சொல்லு. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 5, 2020 நீ எங்க இருந்த? அன்னைக்கு நைட்டு தான் சுமனை ரேப் பண்ணிருக்காங்க. சுமனை ரேப் பண்ணிருக்காங்களா? அப்படின்னா அந்த ரேப் பண்ணது நானும் உங்களுக்கு தோணுதா? என் அண்ணன் பொண்ணை நான் ரேப் பண்ணுவேனா? எப்படி இருக்க? நீ எங்க இருந்தடா அதை சொல்லு. சார், ஜூலை 5 எங்கள் ஊர் தலைவருக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷனு. அது ரொம்ப பெரிய பார்ட்டியாக நடந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி அது பெரிய பார்ட்டியாக நடந்துச்சு. அவரோட பையன் பங்கஜ் அப்புறம் அவரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து செமையாக அட்டகாசம் பண்ணானுங்க. நானும் அவங்களுக்கு உதவி பண்ணேன். நீங்கள் வேணும்னா யாரை வேணாலும் போய் கேட்டு பாருங்க சார். நான் எதுவும் பண்ணல. நான் எதுவுமே பண்ணல சார். சொல்லுங்கப்பா.
இல்ல அட இல்லப்பா, கேஸ் விஷயமா கூப்பிட்டாங்க. ஆமாப்பா, வீட்டுக்கு வந்துடுவேன். இல்லப்பா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. சரிங்கப்பா. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜூலை 5, 2020 நீ உன் ஃப்ரெண்டு சுதீர் நல்லா குடிச்சிங்க. அன்னைக்கு அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணை ரேப் பண்ணிருக்கீங்க. உங்க 2 பேருடைய ஃபோன் லொகேஷன் விக்டிம் வீட்டு லொகேஷன் பக்கத்துல கிடைச்சிருக்கு. சார், அன்னைக்கு நான் ஃபுல்லா குடிச்சேன், ஒத்துக்கிறேன். அதுக்குன்னு நான் எந்த தப்பு பண்ணல சார். பஞ்சாயத்து தலைவரோட பையன் சார் நானு. நல்லது கெட்டது எனக்கு நல்லா தெரியும் சார். குடிச்சதுக்கு அப்புறம் சின்ன சண்டை நடந்துச்சு. ஆனா அதுக்குன்னு இந்த மாதிரி கேவலமான வேலையை நான் பார்க்க மாட்டேன். அப்போ டிஎன்ஏ சாம்பிள் கொடுக்கறதுல எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல? சாம்பிள் வாங்கிக்க. சார், சுஷீல ஸ்டேஷனுக்கு வர சொல்லியிருக்கோம். அவனோட டிஎன்ஏ எடுத்து டெஸ்டிங் அனுப்ப போறோம் சார். பங்கஜ் இன்னும் சுதீர், ஒருவேளை இவங்க 2 பேரும் சுமனை ரேப் பண்ணிருந்தா இவங்க 2 பேர்ல ஒருத்தர் டிஎன்ஏ தானி டிஎன்ஏவோட மேட்ச் ஆகும். பொம்மையே இத பாரு, இது எவ்வளவு அழகா இருக்குல்ல, இந்த சத்தம் எவ்வளவு நல்லா இருக்குல்ல, உனக்கு இது பிடிச்சிருக்குல்ல? சுமன், நீ எனக்கு என்ன இது பண்ணிட்டு இருக்க? பிடிச்சிருக்கு. தானி இவ்வளவு சத்தமா அழறாளே, உனக்கு கேட்கலையா? துணியும் மாத்தல, இவ்வளவு வேகமா ஃபேன் ஓடுது, இங்க கீழே போட்டிருக்க. படுக்கையாவது விரிச்சு போட்டுருக்கலாம்ல, தரையில போட்டு வச்சிருக்க. இல்ல தானி, இல்ல அழாதீங்க செல்லம், அழாத அம்மாடி. தானி தானி தானி, நான் எதுவும் பண்ணல தானி, நிஜமாவே சொல்றேன். என்ன ஆச்சு சுமன் கண்ணா? அம்மா தானி என் மேல கோவமா இருக்கா, அவகிட்ட சொல்லுமா, நான் எதுவும் பண்ணல. இல்ல சுமன், தானி அவன் கோவமா இல்ல. நீ அமைதியா இரு, ஒன்னும் இல்ல, இது கெட்ட கனவா இருக்கும், அழக்கூடாது. நான் எதுவும் பண்ணல தானி, திரும்பி வந்துடு. நான் நிஜமாவே எதுவும் பண்ணல. சார், பங்கஜ் அப்புறம் சுதீர் இவங்க 2 பேரை பத்தி நான் விசாரிச்சேன். ட்ராக் ரெக்கார்ட் கிளீனா இருக்கு. பொண்ணுங்களை கலாட்டா பண்றது, வம்புக்கு இழுக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயமும் இவங்களை பத்தி நான் கேள்விப்படல. இன்ஃபேக்ட் கிராமத்து ஜனங்க இவங்கள பாராட்டுறாங்க. ஆனா சார், இப்படி கூட இருக்கலாம் இல்லையா? பங்கஜ் தலைவரோட பையங்கிறதுனால. இவங்களை தவிர நம்ம கிட்ட வேற சஸ்பெக்ட்ஸும் இல்ல, எவிடன்ஸும் இல்ல. சார், பங்கஜ் டிஎன்ஏ தானி கூட மேட்ச் ஆகல. வாட்? எல்லாரும் வேலையை ஆரம்பிங்க. ஊர்ல இருக்கிற எல்லாருடைய டிஎன்ஏ செக் பண்ணுங்க, ஒருத்தரை கூட விடாதீங்க. என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ்னா இஷ்டத்துக்கு பண்ணிட்டு இருப்பீங்களா? வாயை மூடிட்டு சாம்பிளை கொடுத்துட்டு போ. குற்றவாளிகளை மாதிரி எங்களை எதுக்காக சார் டெஸ்ட் பண்றீங்க? என்ன ஏய், நடக்குது? ஒழுங்கு மரியாதை சாம்பிளை கொடு. தப்பு செய்யாதவன் எதுக்குடா பயப்படுற? ஏய், போய் பின்னாடி நில்லு போ. வாய் தர. கஸ்தூரி அக்கா, நீங்க பண்றது சரி கிடையாது தெரியுமா? இவ்வளவு நாள் இது மறைச்சு வச்சிருக்கீங்க. எங்க எல்லார் பேரையும் கெடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கிராமத்துல இருக்கிற எல்லாரையும் அவங்க சந்தேகப்படுறாங்க. எங்களை அவமானப்படுத்தணும்னு பண்ணீங்களா? இது பெரிய தப்பு கஸ்தூரி அக்கா. இவ்வளவு பெரிய விஷயத்த எங்களுக்கு சொல்லாம மறைச்சிருக்கீங்க. நம்ம ஊர் ஆளுங்க இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க மாட்டாங்க, தெரியாதா? இல்ல வசந்த் தம்பி, இதுல ஏமேல அட, எந்த தப்பும் உங்களுக்கு என்ன இல்ல. வந்துச்சு? உங்களுக்கு புருஷன் இல்ல, மரியாதை இல்ல, சமுதாயத்தை பத்தி உங்களுக்கு என்ன கவலை இருக்கு? ஒருவேளை இது உங்க புருஷனே பண்ணிருக்கலாம்ல. அவர் செத்து போயிட்டாரு, அதை மறைக்கிறதுக்காக எங்களை மாட்டி விட பாக்குறீங்களா? கஸ்தூரி அக்கா, பதில் சொல்லுங்க. பசங்களை விற்கிற கும்பல்ல இருந்து ஒரு சாலிட் நியூஸ் கிடைச்சிருக்கு. என்ன நியூஸ்? சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க சார். கார்த்தியாக்கும் உனக்கும் என்ன டீலிங்? நான் அவனை அஹமதாபாத்ல பார்க்கணும்னு இருந்தேன். அங்க கடைசி தவணைக்கு அப்புறம் அவன் எனக்கு குழந்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தான். எனக்கு என்னோட குழந்தை வேணும்னு விரும்பினேன். ஆக்சிடென்ட் அப்புறம் மிஸ்கேரேஜுக்கு அப்புறமா என்னால் எப்பவும் அம்மாவாக முடியாது. அப்புறம் எங்கள் குடும்ப நிலைமைனால குழந்தையும் தத்தெடுத்துக்க முடியாது. அதனால தானி மேல கண்ணை போட்டீங்க, அவளை வளர்க்கணும்னு நினைச்சீங்க. அது நடக்கலைன்னு உடனே உங்களுக்கு கோபம் வந்து அவளை கிட்னாப் பண்ணி கொன்னுட்டீங்க. இல்லை சார், அந்த மாதிரிலாம் கிடையாது. குழந்தைய இழந்ததுக்கு அப்புறமா நான் ரொம்ப சிடுசிடுன்னு ஆயிட்டேன். அப்புறம் கஸ்தூரியை பார்த்து பொறாமையும் பட்டேன். எனக்கு தானியை ரொம்ப பிடிக்கும். இந்த நினைப்பெல்லாம் உன்னை என்ன வேணாலும் செய்ய வைக்கும். சார், நான் எந்த தப்பும் பண்ணல சார். ஆனா ஒருத்தவங்க இருந்தாங்க, கஸ்தூரியை பத்தியும் சுமன் அப்புறம் தானி பத்தி கேட்டுட்டு இருந்தாங்க. தானி காணாம போனதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த விஷயம் இது. நீங்க யாரு? நீங்க சுமன் வீட்டுக்கு பக்கத்துல இருக்கீங்கல்ல? நீ யாரு? என்னை எதுக்கு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்க? நீங்க இல்ல சும்மா தான். அவங்க நல்லா இருக்காங்களே? சுமன், சுமனோட அம்மா, சுமனோட தங்கச்சி எல்லாம் நல்லா இருக்காங்க.
தங்கச்சியா? தானி. சரி, எல்லாரும் நல்லா இருக்காங்க இல்லையா? ஒன்று பண்ணு, என் கூட வா, வந்து அவங்கள நீயே பாரு. இல்லை 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 இல்லை, இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. நான் உங்களை அப்புறமா, இப்போ நான் கிளம்புறேன். தேங்க்யூ. ஆமாம், உன் பேர் என்ன? கிருஷ்ணா. அவள் பேரை மாற்றி சொன்னது எனக்கு தெரியும் சார். ஏன்னா நான் கஸ்தூரி கிட்ட கேட்டபோது அவங்களுக்கு கிருஷ்ணான்னு யாரும் தெரியாதுன்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த விஷயத்தை நீ எனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல. தானியை தூக்கிட்டு போயிட்டாங்க, கொன்னுட்டாங்க. கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பாப்பாவை தேடிக்கிட்டு யாரோ வந்தாங்கன்ற விஷயம் எங்களுக்கு சொல்லணும்னு உங்களுக்கு தெரியாதா? நான் குழந்தைய வாங்க இருந்தேன். பக்கத்து வீட்டில் கிரைம் நடந்திருக்கு, அதனால நான் பயந்துட்டேன். சார், இந்த ஃபுட்டேஜ் மார்க்கெட்டு கிட்ட கிடைச்சது. நைனா தான் ஐடென்டிஃபை பண்ணா. சுமனை பத்தி, தானியை பத்தி இந்த பொண்ணு தான் விசாரிக்கிறா சார். அப்போ நைனா சொல்றது உண்மைதான். இந்த பொண்ணு யாரு? தானி மர்டருக்கு 2 நாள் முன்னாடி சுமன் ஃபேமிலியை பத்தி எதுக்கு கேட்டா? SLMBA காலேஜ், கார்கி ஷெட்டி. இந்த காலேஜ் நவி மும்பையில் இருக்கு. அங்க போனா நமக்கு டீட்டெயில் கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். அக்கா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அது என் பொண்ணு தானி இருக்கல்ல, கஸ்தூரி, இன்னியோட 10 நாள் ஆயிடுச்சு. நீ என்னோட போனையும் எடுக்கல, என்கிட்ட எதையும் சொல்லல. நான் வேற ஒரு வேலைக்காரி வச்சுக்கிட்டேன். இல்லக்கா, அந்த மாதிரி செய்யாதீங்க. நான் நாளைக்கு காலையில இருந்து வந்துடுறேன். எனக்கு பணம் ரொம்ப தேவைப்படுதுக்கா. அப்போ நீ வேலைக்கு வந்திருக்கணும் இல்லையா? முதல்ல போனை வை. அக்கா. வணக்கம் சார். சார், ஒரு முக்கியமான விஷயம். சொல்லு. அது என்னன்னா, உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சு சார். சுமனுக்கு திருட்டு பழக்கம் இருக்கு சார். அவ திருடும் போது நானே என் கண்ணால பார்த்தேன் சார். தானி, தானி, அம்மா தானி எங்க? தானி. சார், நைனாவை மீட் பண்ண அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு பேர் கார்கி ஷெட்டி, பூனாவில் தான் இருக்கா. ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ஆனால் அட்ரஸ் இருக்குது சார். சொல்லுங்க. போலீஸ் கார்கியை பார்க்கணும். கார்கியவா? ஆமா. நமித், 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 உங்ககிட்ட ரொம்ப முக்கியமான விஷயம் பேசணும். எழுந்துரு, சொல்றது கேளு. நமித், என்னையே இப்படி ஆக்கி வச்சிருக்க. கார்கி சூசைட் பண்ணதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுங்க. தெரியாது சார். நாங்க கார்கி ரூமை செக் பண்ணணும். பண்ணலாமா ப்ளீஸ்? சரிங்க, வாங்க. இந்த ரூம் தவிர வேற ஏதாவது ரூம் இருக்கா? ஆமா சார், என் பையனோட ரூம் இருக்கு. ப்ளீஸ் காமிங்க. வாங்க. நமித், நமித், கண்ணா. ஆமாப்பா. இவங்கெல்லாம் யாரு? நான் சொல்றேன், எழுந்துரு. யாரு நீங்களா? எழுந்துரு, எழுந்துரு. என்னோட ரூமுக்கு எப்படி வந்தீங்க நீங்க? மெதுவா, மெதுவா. அம்மா, கண்ணா. யாருமா இவங்க?
ஆயிரம் தான் இருந்தாலும் நீ செம வேலை பார்த்துருக்க மச்சான். ஆ அதெல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ பண்ணிட்டேன், உங்கள் அப்பா எதுவும் சொல்ல மாட்டாரா? டேய் மாமா, எங்கள் அப்பா பெரிய பணக்காரரு, யார் வாய வேணாலும் அவர் அடிச்சிட்டு வர்றா. நல்லா இருக்கே. அவனுக்கு இப்படி தானே நடக்கணும். நீ உள்ள கதவை நல்லா மூடிக்க, நான் வந்துடுறேன். பொம்மை, இப்போ உன்னோட துணியை காய போட பாரு. காமன் ஃப்ரெண்ட்ஸால நான் சுதீரையும் பங்கஜையும் மீட் பண்ணேன். அங்கே போனால் ஜாலியாக இருக்கும்னு அவங்க வீட்டுக்கு போவேன் சார். சம்பவத்தன்னைக்கு நைட்டு நாங்கள் நல்லா குடிச்சிட்டோம் சார். எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல சார். நாங்க எல்லாரும் மிருகத்தை விட உங்களை பார்த்தாதான் நாங்க பயப்பட வேண்டியதா இருக்குடா. உனக்கு வெக்கமா இல்ல? நான் மிருகத்தை விட கேவலமானவன் தான். நான் ஒரு கேடு கட்டுவேன் சார். எங்க அம்மாவும் அப்பாவும் பிரிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு கேவலமா மாறிட்டேன்னா அதை சொல்ல முடியல சார். எல்லாரும் அவங்கவுங்க வேலையில பிஸியா இருக்காங்க, யாரையும் எதிர்பார்க்க முடியாது. அதான் என் சந்தோஷத்தை நானே தேடிக்கிட்டேன். நீ வாழ்க்கையில சிங்கிளா இருக்க, அதனால உன்னுடைய கிரைமை ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. படிடா இத உங்க அக்கா எழுதியிருக்கா. நமித், நீ பங்கஜ் கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டேன். நீங்கள் 2 பேரும் இந்த கிரைமை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதனால நானே அங்கே போய் பார்த்தேன். ஆனால் நான் போய் பார்த்தபோது எனக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருச்சு. நமித், அந்த பொண்ணு சுமன் ஒரு குழந்தைடா, மென்டலி சேலஞ்ச் பொண்ணு. அவளுக்கு எதுவுமே புரியாது. ஆனால் நீங்கள்லாம் சேர்ந்து அந்த பொண்ணை என்னால் சரியாக தெரிஞ்சிக்க முடியல. பட் ஐ திங்க் அந்த ரேப் மூலமாக அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறந்திருக்கு. ஒன்று நான் என்னைக்கும் மன்னிக்க மாட்டேன். சுமனுடைய பொண்ணை நீதான கொன்ன. என்னது, அந்த பொண்ணுக்கு குழந்தை இருக்கா? தெரியாத மாதிரி நடிக்காதடா. அவளுக்கு ஒரு பொண்ணு இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே எந்த ப்ராப்ளமும் வரக்கூடாதுன்னு அவளை நீங்க கொன்னுட்டீங்க. ஐயோ சார், நான் சொல்றது கேளுங்க சார். நான் குழந்தைய கொன்னல சார். அந்த பொண்ணை ரேப் பண்ணது ஒத்துக்கிட்டல, இதை ஒத்துக்க மாட்டேனா? நான் சொல்றது நம்ப சார், நான் எதையும் பண்ணல சார். இவன் உண்மையை சொல்ற வரைக்கும் இவனை வெளியே விடாதீங்க சார். நான் சொல்றது கேளுங்க சார். சார், நமித் டிஎன்ஏ தானியோட மேட்ச் ஆகுது. அவர் தான் அவளோட ஃபாதர். ஆனா சார், தானி மர்டர் ஆனப்போ அவன் புனேல காலேஜ்ல இருந்தான் சார். ஐ விட்னஸ் இருக்கு. பங்கஜ் சுதீர் சார், பங்கஜ் அன்னைக்கு டெல்லியில மேரேஜுக்கு போயிட்டான். சுதீர் மும்பைல எக்ஸாம் எழுத போயிட்டான். அப்படின்னா தானியா யார் சார் கொண்டு இருப்பா? சார், சுமனோட கோவத்தை நாம எல்லாரும் பார்த்துருக்கோம். அப்புறம் கான்ஸ்டபிள் ஹரி சுமனோட திருட்டு பழக்கத்தை பற்றி கூட சொன்னாரு. சார், இப்படியும் இருக்கலாம்ல, நாம பார்க்குற மாதிரி சுமன் ஒரு வேலை இல்லைன்னா? தானி போட்டிருந்த ட்ரெஸ், அதே மாதிரி ஆர்டிகல்ஸ், அதெல்லாம் நான் உடனே பார்க்கணும். எஸ் சார். ஹரி, கேபினுக்கு வாங்க. சார். ஹரி, ஒரு வேலை பண்ணுங்க. வெளியப்பா. இந்த பொண்ணு யாருன்னு தெரியுமா? தெரியும் சார். பக்கத்தூர்ல ஏப்ரல் 3ஆம் தேதி இந்த பொண்ணு காணாம போயிடுச்சு. அன்னைக்கு இந்த பொண்ணை பார்த்தியா நீ? அன்னைக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கு சார். நான் இவங்கள பார்த்தேன் சார். அவசர அவசரமா இந்த பொண்ணு எங்க போச்சு? அவசரமாவா? அண்ணன், ஒரு டீ கொடுங்க.